வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டென்ஷனில் நிறைய பேர் சுற்றுறாங்க. பட் அதுக்கு ஈக்குவலாகவே நிறைய பேர் அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. ஸோ அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க எப்படி பாடி பில்டப் பண்ணலாம், எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே ஏற மாட்டேங்குது அப்படின்ற நிறைய டென்ஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான எபிசோட் தான் இந்த வாரம் முழுக்க நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு உண்டான ஒரு எபிசோடாக இது அமைய போகுது. அண்ட் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இப்போது ஒபிசிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கோ, நிறைய பேர் அந்த அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. இப்போது எனக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. அவங்க நிறைய சாப்பிடுவாங்க டாக்டர். நாங்கள்லாம் சாப்பிடவே மாட்டோம். ஆனாலும் எங்களால் டக்குன்னு எங்களுக்கெல்லாம் வெயிட்டு ஏறிடுது. பட் அவங்களுக்குலாம் என்னென்னா அவங்க பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. ஏறவே மாட்டேங்குது, நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுக்க நீங்கள் சொல்ல போகிறீங்க. பட் முதல் நாளான இன்னைக்கு என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க, அண்ட் இந்த அண்டர் வெயிட்டுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். உடல் எடை குறைவாக இருக்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் 2 விதமான விஷயங்கள் அடிப்படையில் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, உடல் எடை எப்போதுமே ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி. அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன அடிப்படை அப்படின்னாச்சுன்னா, உடம்புல நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி வலி, அழல், ஐயம், வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய அந்த 3 உயிரின் கூறுகள். இதில் எந்த அடிப்படை கூறு கூடுதலாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் வாகு கூட இருக்கும். உதாரணத்துக்கு கபம்னு சொல்லக்கூடிய அந்த நீர் கூறு அதிகமாகவே பிறக்கும் போதே இருக்கிறவங்க, அதாவது கரு உருவாகும் போதே இருக்கிறவங்க, அவங்க எப்போதுமே லேசாக கொஞ்சம் சாப்பிட்டா போதும், அவங்க பார்க்குறதுக்கு நம்மளை குண்டாவே தெரியுவாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. இந்த பித்தம்னு சொல்லக்கூடிய சூடு ஆற்றல் கூடுதலாக இருந்து உருவாகக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து எவ்வளோ பெரிய ஆனாலும் சரி அவங்க ஒல்லியாகவே இருப்பாங்க. ஓகே. இந்த ஒல்லியாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது கரு உருவாகும் போது உடலில் ஏற்படக்கூடிய அந்த அடிப்படை கூறுகள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வருது. இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, இயல்பான எடையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால எடை குறைஞ்சிரும். அப்போது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மாத்திரம் ஊட்டம் கொடுக்குற மாதிரியான உணவு வகைகள் தான் பார்க்க போகிறோம். நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டாச்சுனாலும் கூட போதுமான அளவுக்கு செரிமான மண்டலம் சரியாக இல்லாதனால பகுதி செரிமானமாகி உடம்புக்கு சேர்ந்து மீதி பகுதி முழுமையாக உடலில் சேராமல் கழிவாக வெளியில் போயிடும். அடுத்தபடியாக நோய் நிலைகள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் முக்கியமாக இருக்கிறது டியூபர்குலோசிஸ், அதாவது காச நோய். இந்தியா முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு காச நோய் வெளியில் தெரியாமையே உள்ளடங்கி இருக்குது. அந்த வெளியில் தெரியாமல் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உணவில் சுவை இல்லாமல் இருக்கிறது, நல்ல விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு இப்போ வெறுப்பு ஏற்படுறது. அதனால் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கால்வாசி அரைவாசி தான் இருக்கும். அதனால் முழுமையாகவும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டது முழுமையாக உடம்புல சேரவும் சேராது. ஸோ முதல் நாள் இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு உணவு வகை டாக்டர்? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த 7 உடற்கட்டுகள் நம்ம சொல்லுவோம். அந்த உயிர் அடிப்படையில் இருக்கக்கூடியது. அடுத்தபடியாக உடல் கட்டுன்னு சொல்லக்கூடியது நீர்த்துவமான உடல்கட்டு, தசை, எலும்பு, கொழுப்பு திசுக்கள், இதெல்லாம் பலப்படுத்தும் மாதிரியான ஒரு உணவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது அமுக்கரா சூரணம்னு சொல்லிட்டு ஒன்று சித்த மருந்துகளாக நாங்கள் கொடுப்போம். ஓகே. இந்த அமுக்கரா கிழங்கை ஒரு காலத்தில் நாம் உணவில் சேர்த்து பார்த்துட்டு இருந்தோம். அமுக்கரா கிழங்கு கஞ்சி, அப்புறம் அமுக்கரா கிழங்கு வச்சு சமையலே சேர்த்து புட்டு மாதிரி செய்வாங்க. இந்த அமுக்கரா பொடி அப்படிங்கிறது 7 உடற்கட்டுக்களையும் பலப்படுத்தும். இதில் அடிப்படையில் நம்ம என்ன பொருட்கள் போட போகிறோம்னா, திணை அரிசி, பாசிப்பருப்பு, இந்த 2 பொடியையும் வச்சு வழக்கமாக செய்யக்கூடிய சத்து மாவு கஞ்சி மாதிரியே செஞ்சு கடைசியாக நம்ம அமுக்கரா சூரணம் 1 டீஸ்பூன் போட போகிறோம். இப்போ சின்ன குழந்தைங்க 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்கன்னா 1/4 டீஸ்பூன் அமுக்கரா சூரணம் நாட்டு மருந்து கடைகளில், சித்த மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அதை நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். அதில் என்ன இருக்குன்னா, அமுக்கரா, சுக்கு, மிளகு, இந்த மாதிரியான நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இருக்குது. அந்த மருந்தாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல அந்த அமுக்கரா சூரணத்தை நம்ம உணவாக கொடுக்குறோம். அப்படியே அந்த தசைகள் நல்லா வலுவாகவும் புஷ்டியாகவும் பார்க்குறதுக்கு ஒரு கட்டுடல் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது இந்த அமுக்கரா சூரணம். ஸோ இந்த அமுக்கரா கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நான் மக்களுக்காக காமிச்சிட்டு வந்துடுறேன், செஞ்சுட்டு வந்துடுறேன். ஸோ டாக்டர் சொன்ன இந்த அமுக்கரா கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமுக்ரா கஞ்சி. அமுக்ரா கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அமுக்ரா கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: தினை அரிசி, பாசிப்பயிறு, அமுக்ரா கிழங்கு பொடி, பனவெல்லம் கரைத்தது. ஸோ அமுக்ரா கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினை அரிசியும் பாசிப்பயிரும் இது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ அந்த பொடிச்ச மாவால் தான் நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி பாசிப்பயிரையும் தினை அரிசியும் பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த பொடி என்கிட்ட இருக்குது. இதை இப்போ நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த பொடியில் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பொடிச்சு வச்சுருக்க மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம் கஞ்சியை. ஸோ திக்காயிடும். மாவெல்லாம் நிற்காத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாசிப்பருப்பும் நம்ம தினை அரிசியும் சேர்த்து பொடிச்சு வச்சதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சாச்சு. இது இப்போ நல்லா நம்ம கஞ்சி காய்ச்சி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கரைச்ச மாவை ஊற்றிடலாம். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி இந்த கஞ்சி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கஞ்சி இது. நம்ம ஊற்றினதை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம தண்ணியாக ஊற்றிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு திக்கான உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த பனவெல்லத்தை இதோட சேர்த்துடலாம். ஸோ நல்லா கொதி வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொதி வந்துடுச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே ஃப்ளேம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக ஃப்ளேவரிங்காக இந்த அமுக்ரா கிழங்கு பொடியை நம்ம போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அமுக்ரா கிழங்கு பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு. அதோட நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரெடியான இந்த கஞ்சியை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த அமுக்ரா கஞ்சி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நேர்களே, அமுக்ரா கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ அது டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் கண்ணன் தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காரு. டாக்டர், அதாவது அவருக்கு 48 வயசு இருக்குது. அவர் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட். டாக்டர் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட்டு வைத்தியம் அப்படின்னு பார்த்தா வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. ஸோ இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. இப்போதைக்கு வாழைப்பழம் சாப்பிடலாம் சர்க்கரை நோயர்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய பதில். அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இப்போது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் சரி அல்லது சர்க்கரை நோய் இல்லாதவங்களும் சரி பழங்கள் சாப்பிடும்போது எந்த உணவோடையும் சேர்த்து பழம் சாப்பிடக்கூடாது. இந்த வாழைப்பழம் சாப்பிடும்போது பொதுவாகவே சர்க்கரை நோயர்கள் தனியாக சாப்பிடணும். இந்த பழம் மட்டுமே சாப்பிடணும். எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் அறிவுறுத்தக்கூடியது என்னென்னா, ஒரு வேளைக்கு பழ உணவு மட்டுமே சாப்பிட சொல்கிறோம். அதில் தனி பழமாகவும் சாப்பிடலாம்
அல்லது பல பழங்கள் கலந்து பப்பாளி பழம், அன்னாசி, கொய்யா, கற்பூரம். அந்த வாழைப்பழத்தில் ரொம்ப குறிப்பாக செய்ய வேண்டியது கற்பூர வாழைப்பழம், மலை வாழைப்பழம், நேந்திரம் பழம் சொல்லக்கூடிய ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி நாகர்கோயிலில், செவ்வாழைப்பழம். இந்த மாதிரி பழங்கள் வந்து தனியாக சாப்பிடணும். தொடர்ச்சி அதை சாப்பிட்றதுனால கொஞ்சம் சர்க்கரை அளவு கூடினாலும் அதை பற்றி ஆரம்பத்தில் கவலைப்படாமல் அதை அந்த பழங்களை சாப்பிட்டு வரும்போது உடம்பு உறுதியாகிறது. சர்க்கரை நோயினுடைய பின் விளைவுகள், முக்கியமாக கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, இதய பாதிப்பெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லா பழங்களுக்கும் உண்டு. அதனால் கட்டாயமாக இந்த மலை வாழைப்பழம் ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ஷாம்லி சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு இந்த பனிக்காலத்தில் வந்து ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் ட்ரை ஆகி ஒரு மாதிரி இச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். பெரும்பாலும் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அந்த தோல் அப்படிங்கிறது மீட்சி அடைஞ்சு சுருங்கக்கூடிய தன்மையுடைய ஒரு டிஷ்யூ. அப்போது அந்த அதிகப்படியான குளிர் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, கொஞ்சம் நேரம் போய் வெயிலில் நிற்பாங்க. வெயில் வரும்போது அந்த வெயிலில் பட்டாச்சுன்னா கொஞ்சம் இதமாக இருக்கும் உடம்புக்கு அப்படிங்கிறதுனால, அல்லது வீட்டில் ட்ரையர் அல்லது ஒரு ஹீட்டர் மாதிரி போட்டு சூடாக்கக்கூடிய ஒரு சாதனங்களை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அதிக குளிரில் இருந்துட்டு திடீர்னு சூடான இடத்துக்கு வர்றது, அல்லது அதிகமான ஒரு சூடான நிலையிலே இருந்துட்டு திடீர்னு குளிர்காலத்தில் அந்த குளிர் தாக்குறது அப்படிங்கிறது வந்து தோலை முதல்ல பாதிக்குது. தலையிலுடைய வேர் பகுதியிலிருந்து உடம்பு முழுவதும் பாதிக்குது. அப்போது போதுமான இரத்த ஓட்டம் அங்கே இல்லாமல் இருக்கிறதும், போதுமான அளவுக்கு அந்த சூடினுடைய தன்மையை தாங்கக்கூடிய சக்தி அந்த தோலுக்கு இல்லாத இருக்கிறதும், ஒரு விதமான இறந்த தோல், அதாவது டெட் செல்ஸ் மேலே வந்து டெபாசிட் ஆகிடும். அதை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பு ஏற்படும் போது தோல் உதிர்றது நடக்கிறது ஒரு வழக்கமாக. ஓகே, நம்ம சொல்கிறது என்ன, இதை தடுக்கிறதுக்கு வழிமுறை என்ன அப்படின்னாச்சுன்னா, பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் அல்லது இந்த குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ச்சியாக தோலை பாதுகாக்கக்கூடிய வழிகளை செய்யணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம குளிக்க சொல்கிறோம். அந்த மாதிரி குளிச்சுட்டு இருந்தாச்சுன்னா இந்த ட்ரை ஸ்கின்னை வந்து தடுத்துடலாம். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா, விளக்கெண்ணெய் 100 மில்லிக்கு 100 மில்லி அளவுக்கு கற்றாழை சாறு ஒன்றா கலந்துட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை வெட்டி அதில் போட்டு காய்ச்சணும். காய்ச்சும் போது அந்த வெங்காயம் வந்து முருகி வடை பதத்தில் வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பதத்தில் வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா தோல் மேலே நல்லா போடுறது, தலையில் நல்லா தேய்க்கிறது, கண்ணில் ஒரு துளி விடுறது, எல்லா துவாரங்கள்லையும் ஒரு துளி விடுறதுனால உடல் முழுவதும் குளிர்ச்சியாகி தோல் வறட்சி நீங்கி இந்த அரிப்பெல்லாம் வராமல் பாதுகாத்துக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றிம்மா. ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம வெயிட் கெயின் பண்ணக்கூடிய அமுக்ரா கஞ்சியை பற்றி பார்த்தோம். ஸோ நாளைக்கும் இதே மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.